மகா பெரியவா. 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தேன்னா சாஸ்திரோக்தமாக தான் எல்லாமே நடந்துன்றது. திருக்கால சந்தியாவந்தனமாகட்டும், அன்றாட நியம நிஷ்டைகளாகட்டும், புருஷா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துட்டுருந்தா, பொம்மநாட்டிகள் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டுருந்தா. ஸ்திரீகள் வேலைக்கு போகிறதுனால என்ன ஆகுறதுன்னா, போட்டிக்கு இடமே இல்லாத இடத்துல கூட போட்டி ஏற்பட்டு ஆணுக்கு பெண் சளைச்சவா இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து அது ஒரு பெரிய விஷய சர்க்கிள் விஷக்கூட்டமாக மாறி தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆத்துல ஒரு பொம்மநாட்டி இல்லைன்னா வீடு வீடாவே இருக்காது அப்படின்னு. இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை, இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த முழு சமூகத்தோட க்ஷேமத்தை கருதி நான் ஸ்திரீகளுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு இல்லாத எந்த பெருமையும் புருஷாளுக்கு இல்லை. ஏன் அகிலா, கல்யாணிக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் இல்லையா? உன்னை நம்பிதான் வரா. இதுக்கு தான் அடுத்தவா கிட்ட கையேந்தி நிக்க கூடாதுன்னு சொல்லுவா. பாருங்க, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியது தானே. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத தலையீடு? நீங்க 2 பேரும் என்ன பேசுண்டு? உனக்கு ஏன் இந்த தலையீடு அப்படின்னு சொன்னார். இல்ல, அப்படி சொல்லல. உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து அப்படின்னு தான் சொன்னார். மகா